எசேக்கியேல் 16 ஆண்டவர் போய் அந்த பிள்ளையெல்லாம் என்ன பண்ணலை, அப்படி ஒரு டிஸ்டன்ஸில் நின்றுட்டு அது அருவருக்கப்படத்தக்க விதத்தில் இருந்ததுனால வெளியே எரிந்து விடப்பட்டு இருந்தது. அப்படி ஒரு டிஸ்டன்ஸில் நின்றுட்டு தைரியமாக சொல்றாரு, பிழைத்திரு. ஒரே வார்த்தை, பிழைத்திரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தா பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு. பிரைஸ் காட். அடுத்து பார்த்தா நிர்வாணமா இருக்கு. உடனே வஸ்திரத்தை கொண்டு போய் போட்டுட்டு உடனே ஆண்டவர் சொல்றாரு, செழித்திரு செழித்திரு. அவெல்லாம் சொல்லிட்டாரு. கடைசியில் அதோடைய ட்ரெஸ்ஸுக்கும் அதோடைய நகைகளுக்கும் அளவே, அதோடைய சாப்பாட்டுக்கும் குறைவே. கடைசியில் எங்க வந்துட்டு தெரியுமா, அந்த பிள்ளை பூஜ்ஜியத்தில் கிடந்த பிள்ளை ராஜ்யத்தில். நல்லா 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 கையை தட்டி உங்களுக்கான ஆரோக்கியம், உங்களுக்கான ஐஸ்வர்யம், உங்களுக்கான ஜீவன் அவர் சொல்லும் போதே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைக்கிறீர்கள், நீங்கள் செழிக்கிறீர்கள். இப்ப நம்ம பேசுகிற அந்த வார்த்தை உங்களை செழிக்க செய்கிறது. அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஒரு நேரம் சொல்லுங்க பாப்போம். சொல்லி சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் சொன்னால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் சொன்னால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. சொல்லி சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் சொன்னால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் சொன்னால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கடனும் முடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடனும் முடனும் நல்ல விசுவாசத்தோடு ஆமென். கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடனை எல்லாம் கடனை எல்லாம் மாற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. சொல்லி சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் சொன்னால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் சொன்னால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. சொல்லி சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் சொன்னால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் சொன்னால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். நீங்க அதை ரிசீவ் பண்ணிட்டே இருங்க. வார்த்தை மாம்சமாய் மாறும். பிரைஸ் காட். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற சர்வாங்க சுகத்தையும் அவர் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தையும் நாம் பூரணமாய் அனுபவிக்க முடியும். பிரைஸ் காட். நீங்கள் யாருங்கிறத உங்கள் பிக்சரை கரெக்டாக எடுத்துக்கிடுங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கை அந்த பிக்சருக்கு ஏற்றபடி திருப்பப்படும். கப்பல் சுக்கானுக்கு ஏற்றபடி என்ன செய்யும்? ஆனால் சுக்கான் சின்னது தான், கப்பல் பெருசு தான். ஆனால் அந்த சின்ன சுக்கானால பிரைஸ் காட் இன்னைக்கு வருகிற அந்த வார்த்தையால் உன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் அது திருப்பப்படுகிறது. அந்த கப்பலை ஓட்டுறவன் அது எங்கே போகணும்னு நினைக்கிறான்னு அங்கே போகுமா? இன்னைக்கு அந்த கப்பலோட்டி யாரு தெரியுமா? யாரு கப்பலோட்டி தமிழ்ல? வேவு. இப்போ பெரிய கப்பலோட்டி இங்க இருக்கு. நீங்க எல்லாரும் கப்பலோட்டி. ஆமா, உங்க வாழ்க்கை என்னும் கப்பலை ஓட்டுகிற மிகப்பெரிய கப்பலோட்டிகளாக இருக்கிறீர்கள். பிரைஸ் காட். ஓட்டுன்னு என்ன செய்யணும்? ஓட்டணும். சிலர்லாம் ஓட்டுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. நீங்களும் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் உங்க கப்பலை. பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் வார்த்தை என்கிற சுக்கான அவங்க கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை சக்குன்னு பிடிச்சிட்டு அதுக்கு நேராக மனசை என்ன பண்ணுங்க, அப்படியே திருப்புங்க.
வாழ்க்கையும் திரும்பித்தான் ஆகும். ஒரு கடிவாளத்தை போட்டு குதிரையே என்ன பண்ணிருந்தோம், திருப்பிடுதோமா? ஒரு சங்கிலியை போட்டு யானையவே என்ன பண்ணிடுறாங்க? திடீர்னு யானைக்கு மதம் பிடிக்கலாம், ஆனாலும் விடுறாங்களா? என்னமா செஞ்சு மறுபடியும் அதை கட்டுப்படுத்திடுதாங்க. அதை மாதிரி கட்டுப்படுத்தி வாழ்கிறோம். பிரைஸ் காட். நல்ல ஒரு பாடல். இந்த பாடல் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ரொம்ப பிடித்த ஒரு பாடல். நேர் வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். பல்லமா. நேர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், நேர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நல்லபடியே தேவ பிரசன்னத்தில் அப்படியே நிற்கலாம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என் சமூகத்தில் வந்து நில் என்று சொன்னார். ஜஸ்ட் அப்படியே நில்லுங்களேன். அப்படியே அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே நாம் களி கூறலாம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் நம்மை நேர் வழியாய் நடத்துகிற தேவன். இந்த உலகம் நம்மை குறுக்கு வழியில கொண்டு போகும். பிசாசு நம்மளை சுத்த வச்சு கொண்டு போவான். ஆனால் நம்முடைய தேவன், நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிற அந்த கர்த்தர் உங்களை குறுக்கு வழியிலையும் கூட்டிட்டு போக மாட்டாரு, உங்களை சுத்த வச்சும் கூட்டிட்டு போக மாட்டாரு. உங்களை நேர் வழியில் அவர் கொண்டு போகிறார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வரும்போது அவர்கள் சுற்றி அலைந்து வந்தது போல இருக்கிறது. இன்றைக்கு நமக்காக ஒருவர் நேர் வழியில் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். அவர் பிரயாணம் பண்ணின அந்த வழியில் தான் நீங்களும் நானும் அவரை பின்தொடர்ந்து செல்லுகிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுகிறோம். இங்க குறுக்கு வழிக்கு வாய்ப்பு கிடையாது, சுற்று வழிக்கு வாய்ப்பு கிடையாது. அவரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறதினால் உங்களுடைய வழி அது நேர் வழியாயிருக்கும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சிந்தனையில நில்லுங்க. என் வழி. சினிமாவில் டயலாக் சொல்றாங்க, தனி வழி.
நீங்க சொல்லுங்க, என் வழி நேர் வழி. நல்ல வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க, என் வழி அது நேர் வழியாயிருக்கும். ஓ, வலதுபுறம் இடதுபுறம் சாய அவர் விடமாட்டார். நான் சாய மாட்டேன்னு சொல்லல, நான் சாய்வதற்கு அவர் விடமாட்டார். ஓ ஹalleluya. நான் சாய மாட்டேன்னா உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை சுயநீதி. சாய விட மாட்டார்னா அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தேவ நீதி. ஓ ஹalleluya. Thank you Jesus. நேர்வழியாய் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. Thank you Jesus. Hallelujah, hallelujah. ஓ, உங்களுடைய பாதை வேற மாதிரி எங்க விலகி போகி இருந்தாலும் இந்த வேளையில் ஆண்டவர் நேர் வழியில கொண்டு வருகிறார். ஒரு உங்க பாதை இறங்கு முகமாய் இருந்தால் ஆராதனை வேளையில் உங்களுடைய பாதையை ஏறு முகமாய் மாற்றுகிறார். ஆறு முகம் அல்ல, ஏறு முகம். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அது ஏறு முகமாய் இருக்கும். ஓ ஹalleluya. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது. ஓ, துர்வாக்கியம் என்கிற நிலைமையிலிருந்து நம்மை பாக்கியம் என்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து அதிக பாக்கியவான்கள் என்கிற இடத்திற்கு அவருடைய பிரசன்னம் நம்மை அப்படியே உயர்த்துகிறது. நம்பிக்கை வைங்க, அவருடைய பிரசன்னத்தின் மேல நம்பிக்கை வைங்க, அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைங்க. எஸ் எஸ், என் பாதை நேர்வழியாய் இருக்கும், என் வாழ்க்கை ஏறுமுகமாய் இருக்கும். ஒரு கிராஜுவலான ஒரு வளர்ச்சியின் பாதையிலே நீங்க போவீங்க. இனிமே ஏறுவது இறங்குவது என்கிற அந்த காரியங்கள் இருக்காது, சிக்ஸாக்கா இருக்காது. அப்படியே கிராஜுவலா ஏறி போவீர்கள். யோவானை பார்த்து தூதன் சொல்றான், ஏறி வா. ஓ, உங்களுக்கான கயிறு போடப்பட்டிருக்கிறது. தூக்கு போடுறதுக்கு கிடையாது, தூக்கி போடுறதுக்கு, தூக்கி உயர்த்துவதற்கு. ஒரு நாள் கயிறு போடப்பட்டது நம்மை தூக்குல போடும்படி. ஆனால் இன்றைக்கு அதே கயிறை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக மாற்றுகிறார். ஓ ஹalleluya. இனிமே நீங்க குழிக்குள்ள இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார். ஓ, அவரை தெய்வமாய் கொண்ட பின் ஒரு மனிதன் குழிக்குள்ள இருக்க முடியாது, முட்புதருக்குள்ள சிக்கி கிடக்க முடியாது. அவர் தன்னுடைய தோளின் மேல் நம்மை தூக்கி சுமக்கிறார், நம்மை நல்ல மேய்ச்சலிலே கொண்டு வருகிறார். தேவ சத்தத்தை கேட்ட பிள்ளைங்க அப்படி இருக்கவே முடியாது, அப்படியே இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும். Thank you Jesus. ஹalleluya. அவருடைய ஆண்டவரை பார்த்து
அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை அனுப்பி இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே அந்த பிரசன்னத்தில் நிற்கலாம், அப்படியே சமூகத்தில் நிற்கலாம். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து நீர் நிறுத்துகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வெறுமையாக இருக்கிற எங்களுடைய கோல் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கும் போது அது துளிர்க்கும், அது பூக்களை விடும், காய்களை விடும், அது வாதுமை கனிகளை அது விடுகிறதற்காக உமக்கு நன்றி. உடைய வாழ்க்கை அது வெறுமையாக இருக்காது, வாடிப்போனதாக இருக்காது, அது கோடிகளில் வரும். வாடிப்போன வாழ்க்கையெல்லாம் கோடிகளில் வந்து நிற்கும். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. நான் வாடி போகிறவன் அல்ல, கோடிகளிலே இருக்கிறவன். ஓ ரசலா கரே மேனே தூரிக்காபா. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம். இதுல ஒரு பிட்டு கூட குறையாது, கூடுமே தவிர ஒரு நாளும் குறையாது. நல்ல விசுவாசத்தோடு கூட. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஒரு அபிஷேகத்தோடு, விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஒரே ஒரு பாடல் நல்ல உற்சாகமாக, என்னை அழைத்தவர் என்னை முடிவு பரியந்தம் நடத்துவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும்படி நாம் மகிழ்ந்து களி கூறலாம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களி கூறு. ஆண்டவர் நமக்கான பிள்ளை செல்வங்களை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இந்நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
ஆராதிப்பேன் உம்மை. எல்லாரும் நல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி ஒரு மனமாய் ஆராதிப்பேன் உம்மை. ஆராதிப்பேன் உம்மை. ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் விரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் விரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து ஆமென். மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் ஓ அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் விரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் விரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஓ தரித்திரமே உன் ஜெயம் எங்கே? வியாதியே உன் கூரெங்கே? ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே தேங்க்யூ ஜீசஸ். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே. தாவீதுக்கு என்ன பேர் தெரியுமா? ராஜான்னு அழைச்சாரு. உங்களுக்கு எனக்கு என்ன பேர் தெரியுமா? ஐஸ்வர்யவானே. ஓ ஹல்லேலூயா. பிறந்ததுனால நீங்க ஐஸ்வர்யவான் கிடையாது, மறுபடி பிறந்ததுனால நீங்க ஐஸ்வர்யவான். பிறந்த ஐஸ்வர்யம் ஒருவேளை நிலை இல்லாம போகலாம், குறைந்து போகலாம், மறைந்து போகலாம், அது காணல் நீரை போல. ஆனா நீங்க மறுபடி பிறந்ததுனால ஐஸ்வர்யவானா மாறி இருக்கிறீங்களா? இது நிலைத்து நிற்பது. ஓ ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒருவர் கூட தரித்திரர் கிடையாது, ஏழை கிடையாது. நீங்க வரும்போது தரித்திரரா வந்திருக்கலாம், நீங்க வரும்போது ஏழைகளாய் வந்திருக்கலாம். ஆனால் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஏழைகள் இருக்க முடியாது, தரித்திரர்கள் இருக்க முடியாது. ஓ நீங்கள் ஐஸ்வர்யவான்கள், நீங்கள் நல்ல பணக்காரங்க. ஓ ராலா சாகாரேலே பேரே மேனே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்த உடனே அவனுடைய பெயர் சேனைகள், தீர்க்கதரிசிகள். அவர்கள் ஒருவன் கூட அந்த கோத்திரத்தில் பலவீனன் இருந்ததில்லை, தரித்திரன் இருந்ததில்லை. ஓ ஹல்லேலூயா. இதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்க. இந்த நாளுக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் 2 ஆசீர்வாதம் இருக்கும்னா, ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஐஸ்வர்யம். இதை நாம் அவருடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆரோக்கியமும் அந்த ஐஸ்வர்யமும்
நமக்குள்ளே பூரணமாய் கிரியை செய்வதாக. ஆண்டவர் இதற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரியன் பாம்போடு அலைய முடியாது. ஒரு சிலர் விரியன் பாம்போடு அலையலாம், அது கொன்னு போட்டுரும். நீங்கள் நான் விரியன் பாம்பை பூச்சியை போல தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருக்கிறவர்கள். விரியன் பாம்பு தீண்டவே செய்யாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் தீண்டினால் அது செத்து போகும். உங்களை ஒரு வியாதி தொட்டுச்சுன்னா வியாதி நீங்காது, அந்த வியாதியே செத்து போகிறது. வியாதிகளுக்கு அடக்க ஆராதனை செய்யறவங்களா இருக்கணும். எஸ் ரேலே சேக்கே மேனே தூரிக்கா பாபா. இங்க இருக்கிற ஒருவர் கூட மரணத்துக்கு ஏஜெண்டாகவோ, வியாதிக்கு ஏஜெண்டாகவோ, பலவீனத்துக்கு ஏஜெண்டாகவோ இருக்கக்கூடாது. மரணத்துக்கு பூச்செண்டு வைக்கிறவங்களா இருக்கணும். ஒரு அபிஷேகம் நம்ம மேல இறங்குகிறது. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். சிலர் நீங்க கடன் இல்லாம இருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்றேன், தேசங்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். உங்களுடைய பணம் பேங்குகள்ல சேர்த்து வைக்கப்படும், அந்த பணத்தை தேசம் உபயோகிக்கும். கவர்மெண்ட்டுக்கே பணம் கொடுக்கிற அளவுல உங்களுடைய வியாபாரத்தை பெருக பண்ணுகிறார். உங்களுடைய பிசினஸ் யூனிவர்சல் பிசினஸா இருக்கும். நம்முடைய ஊழியம் யூனிவர்சல் ஊழியமா இருக்கும். உலகம் அறிந்த நபராய் இருப்பீர்கள். தரிசனம் 2 உண்டு. ஒன்னு வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும், அஸ்திபாரமா. ஆனா இன்னொரு தரிசனம் இருக்கு, நீங்க உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கு. சிலர் உலகத்துக்கு வெளிச்சமா இருந்துட்டு வீட்டுக்குள்ள வெளிச்சமா இருக்க மாட்டாங்க. சிலர் வீட்டுக்குள்ளே வெளிச்சமா இருந்துட்டு உலகத்துக்குள்ள வர மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு டிக்ளேர் பண்றார், மகனே மகளே, நீ வீட்டுக்குள்ளேயும் வெளிச்சமா இருப்ப, நீ உலகத்திலும் வெளிச்சமா இருப்பாய். உன்னை 2 இடத்துல நான் வெளிச்சமா வச்சிருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற தரிசனம் உலகளாவிய தரிசனம். அதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிறோம். வீட்டுல, சபையில, அடுத்து உலகத்துல. இதுதாங்க ஆர்டர். இந்த ஆர்டர்ல போங்களேன், நீங்க வேற லெவல்ல தேவ திட்டத்தின்படி நீங்கள் பயன்படுத்தப்படுகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசு. நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும். இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மாம்சமாகி அதை உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஏந்தி கொள்ளும்படி அது வருகிறதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய வியாபாரங்கள், வேலைகள், என்னுடைய ஊழியம் எல்லாம், பிள்ளைங்களுடைய படிப்பு எல்லாம் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவாய் நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.